Good evening, teachers. நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மெத்தட் 5 வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம டெட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா சாப்டர்ஸ் நடத்திட்டு இருக்கோம். அந்த டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமன் டெட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸ்பெஷல் டெட் எழுதுகிறவங்களுக்கு இது இமீடியட்டாக யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 4 or 5 months ஆகும் இது முடிக்கிறதுக்கு, இந்த சிலபஸ்லாம் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. அப்படிங்கும்போது இப்போ நடக்க போகிற எக்ஸாமுக்கு இது உதவியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே டீச்சர்ஸ், நம்ம பார்க்கலாங்களா? சம் பார்க்கலாங்களா? பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு சம் ஒரு நிமிஷம். இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஹெட்டிங்கில் வந்து இருக்குன்னா மெத்தட் 5 குறிப்பிட்ட ஆண்டுகளில் வட்டி வீதம் அதிகரிப்பு மற்றும் குறைப்பு. The first question, ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் 1040 மாறுகிறது. எனில் மேலும் 2% வட்டி உயர்த்தினால், முன்னாடி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இப்போ மேலும் 2% உயர்த்துறாங்க. உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவாக மாறும்? இதுதான் கொஸ்டின். தி ஏ ஆப்ஷன் ரூபாய் 1288, பி ஆப்ஷன் ரூபாய் 1088, சி ஆப்ஷன் 1188, டி ஆப்ஷன் 1100. ஓகே, இதில் பின்னாடி ரூபாய் சேர்த்துக்கிறேங்க. ஓகே, நல்லா கவனிங்க. குறிப்பிட்ட ஆண்டுகளில் வட்டி வீதம் அதிகரிப்பு மற்றும் குறைப்பு, இது சம்மந்தப்பட்ட ரிலேட்டடாக சம் தான் பார்க்க போகிறோம். ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் 1040 மாறுகிறது. எனில் மேலும் 2% வட்டி உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவாக மாறும் அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, டன். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது 100%. ஓகேங்களா? அதாவது 800 ஆனது அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த அசல் வந்து 100%. ஓகேங்களா? இப்போ அசல் 100% அப்படின்னு சொன்னால் 1% எவ்வளவு? 100 1% மாற்றணும். அப்போ 100 100ஆல் வகுக்கணும். அதே மாதிரி 800 100ஆல் வகுத்தா 8. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், எண் எவ்வளவு, ஆர் எவ்வளவு, இது ரெண்டும் பாருங்கள். எண்ணுங்கிறது எத்தனை ஆண்டு? 3 ஆண்டு. சரி, 3 ஆண்டு. ஆறுங்கிறது வட்டி வந்து எவ்வளோ உயருதுன்னு சொல்லியிருக்காங்க? 2% உயருதுன்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்கள்? 6% கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 6% கிடைக்கும். இப்போ 1% 8 ரூபான்னு சொன்னால் 6% எவ்வளவு? 6 8 48 ரூபா. அப்போ
ஏற்கனவே 3 வருஷத்துக்கு இருந்த அமௌண்ட் எவ்வளவு? 1040. இப்போ உயர்ந்துச்சுன்னு சொன்னது எவ்வளவு? 48 ரூபா. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1088 ரூபா. இந்த ஆன்சர் எதில் இருக்குது? பி ஆப்ஷனில் இருக்குது. திஸ் இஸ் ஃபார் த கரெக்ட் ஆன்சர். இந்த இன்றைக்கி பார்க்க போகிற சம்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாடலில் தான் இருக்க போகுது. செகண்ட் சம் பார்க்கலாம். த சம் நம்பர் 2. கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா, ரூபாய் 1200 ஆனது 4 ஆண்டுகளில் 1600 மாறுகிறது. 1600 மாறுகிறது எனில் வட்டி விகிதத்தை 5% குறைத்தால் அத்தொகை எவ்வளவாக மாறும்? ஏ ஆப்ஷன் ரூபாய் 1360, பி ஆப்ஷன் ரூபாய் 2360, சி ஆப்ஷன் ரூபாய் 1460, டி ஆப்ஷன் ரூபாய் 1560. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 100% அப்படிங்கிறது அசல். ஓகேங்களா? எது? ரூபாய் 1200. இதுதான் 100%. ஓகேங்களா? சரி, 100% 1200. அப்போ 1% எவ்வளவு? 1%ங்கிறது 12 ரூபா. சரி, இப்போ எண் எவ்வளவு? ஆர் எவ்வளவு? எண்ணுங்கிறது இந்த கணக்கை பொறுத்தவரையும் 4 ஆண்டுகள், 4 ஆண்டுகளில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆறு எவ்வளவுன்னு கேட்டால் 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்ணுங்கிறது 4 ஆண்டு, ஆறுங்கிறது 5%. ரெண்டையும் பெருக்குனா 20%க்கு எவ்வளவுன்னு பார்த்தா 12ஐயும் 20ஐயும் பெருக்குனீங்கன்னா 240. ஓகே, இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 5% குறைந்தால், அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அதிகரிச்சதுன்னு சொன்னால் கூட்டணும், குறையுதுன்னு சொன்னால், போன கணக்கில் உயர்த்தினால் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் கூட்டணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தால் அப்படிங்கிறத சொல்லுங்க, குறைத்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு 1200 ரூபா இருந்துச்சு, அதில் இருந்து 240 ரூபா குறைஞ்சதுன்னு சொன்னால், சரி 1600 ரூபா தானே இருந்துச்சா? இல்லை 1200 ரூபா தானே? ஒரு நிமிஷம். இந்த கணக்கில் டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க, நான் மறந்துட்டு பாருங்கள். 1600 ரூபா கொடுத்துருந்தாங்க பாருங்கள். இதில் அழிச்சிட்டு 1600 ரூபாயிலேருந்து 240 ரூபாயை குறைச்சா 1360 ரூபா. இந்த சம் புரியுதுங்களா? சளி பிடிச்சிக்கிச்சுங்க. மூணாவது சம். ரூபாய் 900 ஆனது 3 ஆண்டுகளில் 1200 மாறுகிறது ஏனில் மேலும் 3% வட்டி உயர்த்தினால் அத்தொகை எவ்வளவு மாறும் இப்படிங்கிறது கொஸ்டின். ஏங்கிறது ரூபாய் 1280, பிங்கிறது ரூபாய் 1270, சிங்கிறது
ரூபாய் 1281, டிங்கிறது ரூபாய் 1271. ஓகே டன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அசல் எவ்வளவு? 900. அப்போ 100% அப்படிங்கிறது 900 குறிக்குது. அப்போ 1% அப்படிங்கிறது 9 ரூபாயை குறிக்குது. ஆர் எவ்வளவு, எண் எவ்வளவு? 6 × எண். இந்த கணக்கை பொறுத்த வரையும் ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3%, எண் அப்படிங்கிறதும் 3%. ஓகேங்களா, ரெண்டுமே 3%. அப்போ 3 × 3 9%. 1% 9னா 9% 81. அப்போ இதில் உயர்த்துறாங்களா குறைக்கிறாங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். உயர்த்தினால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே இருந்த 1200 ரூபா டோட்டல் அமௌண்ட்டாக இருந்துச்சு, இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் 1200 ரூபா. அதோட இப்போ 81 ரூபாயை கூட்டி 1281 ரூபா. சி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். எவ்வளவாக மாறும்னா 1281 ரூபாயாக மாறும். ஓகே, இந்த டாப்பிக்கில் டைப்பில் லாஸ்ட்டு த 4th கொஸ்டின், ரூபாய் 1000 ஆனது தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 1150 ஆகிறது எனில் அதன் வட்டி வீதம் 3% அதிகரிப்பதால் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. ஏ ஆப்ஷன் ரூபாய் 1240, பி ஆப்ஷன் ரூபாய் 1200, சி ஆப்ஷன் ரூபாய் 1300, டி ஆப்ஷன் ரூபாய் 1340. சம்முக்கு போகலாங்களா? இப்போ 100% அப்படிங்கிறது அசல், அது 1000 ரூபா. 3 ஆண்டுகளில் 1150 மாறுகிறது. வட்டி விகிதம் 3%. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. 1% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா. அப்போ என் × ஆர் எத்தனை ஆண்டு? 3 ஆண்டு. ஆர் எவ்வளவு? 3%. அப்போ 9%ங்கிறது எவ்வளவு? 90. ஓகே, அதிகரிப்பதால் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. அதிகரிப்பதால் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு? 1150 இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ ஒரு 90 ரூபா ஆட் பண்ணணும், அதிகரிக்கிறதுன்னு சொன்னதுனால 1240. இது எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது, 1240. ஓகே டீச்சர்ஸ், நாம் இன்றைக்கி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் சம்ஸஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்த சம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஆண்டுகளில் வட்டி வீதம் அதிகரிப்பு மற்றும் குறைப்பு காரணமாக வந்து என்ன மாறுது, தொகை என்னவாக மாறுது அப்படிங்கிற சம்ஸஸ் பார்த்துருந்தோம். இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸஸில் ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் சொல்லலாம். நம்ம 5th டைப் முடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ முடித்ததுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டுக்கு போகிறோம். ஓகேங்களா? டெஸ்ட்டு கேட்டிருந்தாங்க, சில டீச்சர்ஸ் வந்து டெஸ்ட் வைங்க சார் ரெகுலராக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வைக்காமல் வச்சுருக்கேன். டெஃபினெட்லி ஒரு சாப்டர் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ.